காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செய்தி தொடர்பாளராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற தம்பி அஜித் செல்வராஜ் அவர்கள் தனது இல்லற வாழ்வை தொடங்குகின்ற இனிய வேளையில் கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் முன்னோடி பொறுப்பாளர்கள் பங்கேற்க வேண்டும் என்கிற பேரார்வத்தோடு என்னுடைய இசைவை பெற்று இந்த வரவேற்பு நிகழ்வை ஒருங்கிணைந்திருக்கிறார். அண்மை காலமாக நாம் கட்சியின் மறுசீரமைப்பு பணியை கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக திருமணம் போன்ற இந்த நிகழ்ச்சிகளுக்கு என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வந்தாலும் தவிர்க்க முடியாத நிலையில் இதுபோல திருமண நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி தொடக்கத்தில் நாம் பள்ளி அரசவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருந்தேன். அல்லது பொதுச் செயலாளர்களை கொண்டு நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று கூறி, ஆனாலும் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் அவர் தோழர்கள் கட்சி வேலைகள் எப்படி இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் பங்கேற்கார்கள் என்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். தம்பி அஜித் செல்வராஜ் அவர்கள் அப்படி ஒரு அழுத்தத்தை அன்பின் அடிப்படையில் வைத்ததன் விளைவாக இன்றைக்கு பல்வேறு பரிசுகளுக்கு இடையில் வேலூருக்கு வந்திருக்கிறேன். இதனை முடித்துக் கொண்டு குடியாத்தம் வேறு செல்ல வேண்டும். அங்கே திருமண நிகழ்ச்சி, அதனை ஒட்டி வேறு என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொண்டு சென்னை திரும்ப வேண்டும். ஆகவேதான் வேலையில் பள்ளி அரசு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் கடந்து இங்கே அமர்ந்திருந்தாலும் நம்முடைய சட்டமன்ற வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வினோத் கண்ணா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். சுதாகர் ஒரு நிமிடத்தில் வாழ்த்துறையை நிறைவு செய்து கொண்டார். ஆக அனைவரின் சார்பாகவும் நாம் மணமக்களை வாழ்வ கடமையிருக்கிறேன். நீண்ட நேரம் நான் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. இப்போதே நண்பகல் வேலையை தாண்டிவிட்டது. குடியாற்றத்தின் தோழர்கள் காத்திருக்கிறார். இங்கே தேசிய தோழர்கள் குறிப்பிட்டதை போல தமிழக அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் கட்சிகளிலிருந்து தலித்துகள் அமைச்சராகும் என்பது சட்டப்பூர்வமான ஒரு கட்டாயம் அல்லது அரசியல் பூர்வமான ஒரு கட்டாயம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியை சார்ந்த ஒரு சில தலித்துகள் அமைச்சர்கள் ஆவது என்பது நெடுங்காலமாக வருகிற மரபுதான். தேர்தல் அரசியல் தொடங்கிய காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் கற்கரி பரமேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து திமுக அதிமுக அமைச்சரவைகளிலும் அந்தந்த கட்சிகளை சார்ந்த தலித்துகள்
அந்த கட்சியில் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கை ஒட்டி அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றின் முதன்முறையாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை முன்னிறுத்தி அல்லது தலித் அரசியல் என்கிற அரசியலை உயர்த்தி பிடித்து அதன் மூலம் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவைகளை இடங்களில் இருப்பது என்பது ஒரு புதிய பதிவாகும் அல்லது ஒரு புரட்சிகரமான பதிவாகும். இது லாலசனின் கட்டளை என்றாலும் கூட கூட்டணி ஆட்சிக்கு தேர்தலுக்கு முன்பே தயாராக என்று அறிவித்தவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்றைய முதல்வர் விஜய் கூட்டணி ஆளுநருக்கு முன்பே தேர்தலுக்கு முன்பே கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுவது அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கு எங்களிடம் பரந்த மனம் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது என்பதை அறிவிக்கிற ஒரு துணிச்சலான செயல். கேரளாவிலே கூட்டணி அமைச்சரவை உண்டு, கர்நாடகாவிலே கூட்டணி அமைச்சரவை உண்டு, ஆந்திராவிலே கூட்டணி அமைச்சரவை உண்டு, தெலுங்கானாவிலே கூட்டணி அமைச்சரவை உண்டு, மகாராஷ்டிராவிலே கூட்டணி அமைச்சரவை உண்டு. தென்னிந்திய மாநிலங்கள் என்று சொன்னால் மகாராஷ்டிராவை சேர்த்து சொன்னால் தமிழ்நாடு உட்பட இந்த மாநிலங்கள் தான். ஆகவே இந்த மாநிலங்கள் எல்லாம் எப்போதே கூட்டணி அமைச்சரவைக்கான ஒரு ஜனநாயகம் மனதில் இருக்கிறது. அதற்கான ஒரு புரிதல், அரசியல் புரிதல் ஏற்பட்டு விட்டது. கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொந்த கட்சியிலேயே கர்நாடகாவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியில் 6 பேர் 7 பேர் 8 பேர் என்று தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக பொறுத்திருக்கிற ஒரு சூழல் அங்கே கணிந்துவிட்டது. அதிலும் அதிகாரம் வாய்ந்த இலாக்காக்களை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலித்துகளுக்கே வழங்குகிற ஒரு பரிணாம வளர்ச்சி அங்கே நிகழ்ந்திருக்கிறது. அதையும் தாண்டி துணை முதலமைச்சர் பொறுப்பு இந்த மாநிலங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே தலித்துகளுக்கு வழங்குகிற அளவுக்கான முதலமைச்சரின் இசைவையும் பெற்றோம், துணை முதலமைச்சரின் ஒப்புதலையும் பெற்றோம். உடனிருந்த பல அமைச்சர்களின் ஆலோசனையும் பெற்றோம். அவர்களின் மனமுவந்த ஒப்புதலோடுதான் தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சி அமைவதற்கு ஆதரவு நல்கிறோம். இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு அணியில் நாங்கள் இணைந்திருக்கிற போது அந்த அணியோடு எவ்வளவு நல்லிணக்கமாக செல்ல முடியுமோ, அந்த உறவை பேணி பாதுகாக்க முடியுமோ, அந்த அரசியலை சேதப்படுத்தாமல் எடுத்துச் செல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நல்கியவன் திருமாவளவன். காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடக்கூடாது என்னை திமுக தலைமை கட்டாயப்படுத்த. அதை பரிசீலித்து பாருங்கள், நல்லதா கெட்டதா. நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்ன போது அவர் மனம்
சங்கடப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நானே எடுத்த முடிவுதான். பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு தொகுதி பங்கீட்டு நெருக்கடி ஏற்பட்ட போது நாமும் ஒரு நெருக்கடியை கொடுக்க கூடாது என்று நானே எடுத்த முடிவுதான் 8 தொகுதி என்பது. பேரம் பேச வேண்டாம். கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு நீங்கள் தேமுதிகவை அழைத்து வந்திருக்கிறீர்கள். என்ன தொகுதி என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு நெருக்கடி தர விரும்பவில்லை. எனவே 8 தொகுதிகள் தந்தால் போதும் என்று நான் கேட்டேன். உடனே அவர் திமுக தலைவர் அன்றைய முதல்வர் ஒப்புக்கொண்டார். ஒப்பந்தம் கையெழுத்து. இல்லை, இழுபறியே இல்லை. அப்படி நல்லிணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தேர்தலுக்கு முன்பும் திமுக கூட்டணியில் இருந்ததற்காக சமூக ஊடகங்களில் நம்மை கேவலமாக இழிவாக கொச்சையாக விமர்சனம் செய்தார். இன்றைக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை யாராவது தொடங்கி வைத்தார்களா? எந்த அமைப்பாவது அதை உரிமை கோர முடியுமா? எந்த ஒரு தலைவரால் நான் தான் இதை முன்னின்று நடக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? தன்னியல்பாக மக்கள் போராட்டமாக வெடித்தது. நேபாளம் நடந்த புரட்சி அப்படித்தான், இலங்கையில் நடந்த நாட்டம் அப்படித்தான், தமிழ்நாட்டிலே டெல்லியில் நடந்த நாட்டம் அப்படித்தான், பஞ்சாபிலே நடந்த நாட்டம் அப்படித்தான். இன்றைக்கு தமிழகத்திலும் அப்படி ஒரு காலம் நம்மை நிர்பந்திக்கிறது. திமுக கூட்டணியின் தோல்விக்கு யார் காரணம் என்று ஆய்வு செய்வதை விட மக்கள் ஆதரவு என்பதற்கு எது காரணம் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த தலைமுறையின் பொது உடலியல் எப்படி உருவாகிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். சிறப்பாக வேலை செய்யாமல் தோற்று போனோமா? சிறப்பாக வேலை இருந்தது. திமுகவை போல ஒரு கட்டுக்கோப்பாக கீழ்மட்ட வரையில் செயற்கால் மட்ட வரையில் அமைப்பு பலம் கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் அது ஏன் ஒர்க் அவுட் ஆகவில்லை? பண கட்டுப்பாடு பிரச்சனையா, அல்லது சாதி ஒரு காரணமா, மதம் ஒரு காரணமா? மத அரசியல் ஈடுபட்டிருந்தால் பாஜக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சாதி அரசியல் வெற்றி பெற்றிருந்தால் 17 வெற்றி பெற்று போட்டியிட்ட பாமக 10க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இங்கே சாதிக்கு இடமில்லை, மதத்திற்கு இடமில்லை, பணத்திற்கு இடமில்லை, உழைப்புக்கு இங்கே எந்த மதிப்பும் இல்லை. கருத்தியலில் இங்கே பெரிதாக முன்னெடுக்கப்படவில்லை. கூட்டணி பலமும் இங்கே பெரிதாக மக்களால் ஏற்கப்படவில்லை. இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் கட்சிகளுக்குள்ளே விவாதிப்பதை விட இந்த கட்சிகளுக்குள் நிகழ்ந்த சிக்கல்களை விவாதிப்பதை விட பொதுமக்களின் உடலியல் என்னவாக ஆகியிருக்கிறது. நேபாளில் நடந்ததற்கு எது காரணம்? காங்கிரசும் பிஜேபியும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்து வருகிறார். காங்கிரசும் பிஜேபி மோதிக்கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாபில. அங்கே எந்த கிளையும் இல்லை. கிராம அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்று வருகிறார். அவர் பிரச்சாரத்திற்கே போகவில்லை, பெரிதாக போகவில்லை. கிளையும் கிடையாது. இந்தியாவில் விஜய் மக்கள் இயக்கம் என்று இருந்தது 25 ஆண்டு காலம். அதையே ஒரு கிளை என்று கூட எடுத்துக்கொள்ள முடியும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாபில் அப்படி எந்த கிளையும் கிடையாது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே வெற்றி பெறுகிறார். ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது. இந்த மாற்றம் இதை பற்றி யாரும் விவாதிக்காமல் திருமாவளவன் என்ன பண்ணார், ஏன் டிலே பண்ணார், அங்க ஏன் சோபா போது ரொம்ப அற்பத்தனமான
அரசியல் அறியாமையில் உழல்கிற அற்பர்கள் சமூக ஊடகங்களில் அழிஞ்சீர்களை போல ஒன்று விதமான பிரச்சனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் முடிவுகள் வருகிற போது கட்சி விட்டு கட்சி பதவி மாற்றம் உள்ளவர்கள் போவது என்பது இயல்பானது. அதனால் ஒரு கட்சியின் அடிமட்ட கொள்கைகள் மாற்றமடையலாம். மற்றும் பாதிப்படையாது. பதவிக்காக ஓட்டி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஏமாற்றம் அடைகிற போது அது மிக மிக சொற்ப சதவீதம் தான். 0.001%. அவ்வளவுதான் சாங்க. அவன் எப்பவுமே தாவிக்கொண்டே இருப்பாங்க. இங்க இல்லைன்னா அங்க, அங்க இல்லைன்னா இங்க, இங்க இல்லைன்னா அங்க. ஏன்னா அவருக்கு எப்போதும் பதவி தேவை, அதிகாரம் தேவை. இது தேர்தலுக்கு தேர்தல் நடக்கும். அதனால் ஒரு கட்சி வேர்க்கால் மட்டத்தில் சிதைந்து போகலாம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி என்பதை மீண்டும் நிறுவி காட்டியிருக்கிறோம். 2 சீட்டு தானே. ஒரு கட்ட வண்டியில 100 மூட்டைகளை ஏற்றி வைத்து மாசை கூட்டி வண்டி ஓட்டுகிற போது 2 பக்கமும் கிடையாது. என்ன ஓடலாம். இந்த ஆட்சி வண்டி ஓடுவதற்கு 2 கடையாளர்கள் போறதில்லை. 2 பேர் தான். வண்டி கடைசியாக இலக்கு வரைக்கும் போய் சேர்றதுக்கு சக்கரை கடந்து போகாமல் ஓடுவதற்கு, மோசைகள் மத்தியமாக போய் சேர்வதற்கு கடையாளிகள். அந்த கடையாளிகள் தான் விடுதலை சிறுத்தைகள். நாட்டில் இருந்து விளைச்சல் அறுவடை செய்தாகிவிட்டது, தூர்த்தியாகிவிட்டது, பதரை நீக்கியாகிவிட்டது, நல்ல தானியங்களை எல்லாம் அள்ளியாகிவிட்டது, கொண்டு வந்து கடத்தப்படுகிறது. அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டுமானால் அவ்வளவு தானியத்தை இல்லை 2 பாதையில் போது அந்த செயலை போல்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தாவேகா கூட்டணி கட்சிகளில் இந்த வெற்றியை அடக்கமாக பாதுகாத்து வருகிற இரட்டை பாதைகளால் அள்ளியதற்கு போகிறது. இந்த 2 பாதைகளில் இந்த அரசு பாதுகாப்பாக இருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவோம் என்று சொன்னது இந்த அரசு தமிழக வெற்றி கழகத்தின் அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதை சுட்டிக்காட்ட வேண்டியது இந்த கடலில் நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கிற சிறுத்தைகளின் கடலை என்பதை 2015ஆம் ஆண்டு முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து நாம் வெளியேறும் நிலை உருவானது தோழமையோடுதான். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களிடத்திலே சொன்னார் என்ற தகவலை எனக்கு அவர் சொன்னார். நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் மீது நல்ல மதிப்பு வைத்திருக்கிறோம். ஆகவே முன்கூட்டியே தோழமையோடு சொல்லுகிறோம், இந்த முறை திமுக தனித்து போட்டியிடப் போகிறது. எனவே இந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் வரும் தேர்தலில் இடம்பெறுவதற்கான சூழல் இல்லை என்பதை அவர் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து விலகி ஒரு புதிய அரசியலை முன்னெடுப்போம் என்று தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்தை விதைத்தோம். அந்த பெயரில் ஒரு கருத்தரங்கத்தை 2015 நாம் நடத்தியிருக்கிறோம். 11 ஆண்டுகளுக்கு. அதன் பிறகு உருவானதுதான் மக்கள் நல கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் மீதுதான் கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. திருமாவளவன் தான் இந்த கூட்டணிக்கு எதிராக மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்து வைப்பான் என்று
பழி சுமத்தப்பட்டது. அது திமுக தொண்டர்களுக்கு தெரியாது, முன்னணி பொறுப்பாளர்களுக்கு தெரியாது. தோழமையோடுதான் நாங்கள் திமுக தலைமையின் கருத்துக்கு இணங்கி அந்த அணியிலிருந்து வெளியே வந்தோம் என்பது பலருக்கு தெரியாது. இது ஒரு வரலாறு. 1999 நாங்கள் கூட்டணி அமைத்தோம். 2001 அதிமுகவோடு கூட்டணி அமைக்க விரும்பினார். அப்போது எங்களை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்பிய போது நாங்கள் தயங்கினோம். தனித்து போட்டிடுவோம் என்று நாங்கள் முடிவெடுத்த போதுதான் திமுக தரப்பில் எங்களுக்கு அழைத்து வந்தது. கடந்து பேசி திமுக கூட்டணியிலே நாங்கள் சேர்ந்தோம். 4 ஆண்டுகள் இந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்திருந்தோம். நாடாளுமன்ற தேர்தல் 2004ஆம் ஆண்டு வந்தபோது சிதம்பரம் தொகுதியில் மறுபடியும் போட்டியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்த நிலையில் அப்போது நமக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது, பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டது. இதுவும் ஒரு காரணம். இன்னும் சில நல்லிணக்கமாக இயங்க முடியாத சூழலுக்கு ஒரு காரணம். நான் பதவி விலகினேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனித்து இயங்கினோம். 1.5 ஆண்டுகள். 2006ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் வந்தபோது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் திருமாவளவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று பேசினார். செல்லும் இடமெல்லாம் இந்த வேண்டுகோளை வைத்தார். வெளிப்படையாக அப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் இடமில்லை, ஏற்கனவே நிறைய கட்சிகள் தேர்தலுக்கான தொகுதி ஒதுக்கீடுகளால் இயலாது, வேண்டுமானால் பாமகவுக்கு ஒதுக்குகிற தொகுதிகளில் பாமக விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரித்து கொடுத்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லும் நிலையில், ஆகவே 2006 திமுக கூட்டணி இணைய முடியாமல் போனது. நாங்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றோம். 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அதிமுகவோடு தொகுதி பங்கீட்டில் சிக்கல் எழுந்தது. அதனால் நாங்கள் வெளியேறும் நிலை உருவானது. அப்போது திமுக 96 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அப்போதுதான் ஜெயலலிதா திமுக அரசை மைனாரிட்டி அரசு என்று 5 ஆண்டுகள் தொடர்ந்து பேசி வந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் பெற்றிருந்த இடங்கள் 2 இடங்கள் தான். 2006ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்று நாங்கள் பெற்ற வெற்றி காட்டுமன்னார்குடியில் திட்டமிடியது. கடலூர் மாவட்டத்தில் அதிமுக இருந்து வெற்றி பெற்றோம். உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட சிறிய முரண் நாங்கள் வெளியே வந்த போது ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், தம்பி திருமாவளவன் அரசியலில் அவசரப்படக்கூடாது, எங்கிருந்தாலும் வாழ்க. அவர் கடுமையாக எங்களை விமர்சிப்பார் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த வேளையில் மிகுந்த பெருந்தன்மையோடு ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், தம்பி என்று என்னை விழித்ததோடு மட்டுமில்லாமல் அரசியலில் அவசரப்படக்கூடாது என்ற அறிவுரையில் எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தினார். அதிமுக கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெற்று அந்த 2 எம்எல்ஏக்கள் திமுக அரசு தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆதரவு நல்கிறோம். இது வரலாறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றைக்கு பெற்ற வெற்றி 2 இடங்களில் தான் பெற்றிருந்த உறுப்பினர் 2 உறுப்பினர் தான். அதிமுக கூட்டணியில் பெற்ற வெற்றி அது. ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த அங்கீகரித்து நாங்கள் வெளியே வந்த போது திமுக அரசு நீடிப்பதற்கு
5 ஆண்டு காலம் ஆதரவு நல்கிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2016 உள்ளாட்சி தேர்தலிலிருந்து 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2011 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல், 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்று தொடர்ந்து திமுகவோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லிணக்கத்தோடு கொள்கை அடிப்படையில் நாம் இயங்குகிறோம் என்கிற நம்பிக்கையோடு பயணித்தோம். 2015 அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதால் நாங்கள் வெளியே வந்தோம். திமுக தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் நல கூட்டணி உருவானது அப்படித்தான். அதை நான் உருவாக்கவில்லை. நான் வெளியே நின்றேன். கூட்டணி ஆட்சிக்கான கருத்தை விதைத்தேன். இடதுசாரிகள் எடுத்த முயற்சி, அண்ணன் வைகோ எடுத்த முயற்சி, நான் கிளம்ப செய்யவில்லை. நானும் சேர்ந்து வந்தேன். அவ்வளவுதான். இது வரலாறு. 2017 காவிரி பிரச்சனை ஒட்டி ஒரு பயணம் மேற்கொண்டோம். அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கைகளை கோர்த்தோம். அதிலிருந்து இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் தாவேக்காவுக்கு நீங்கள் ஆதரவு நல்குங்க என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய இசைவை பெற்று நாங்கள் இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு. எவ்வளவு நீண்ட பயணம்! 2001 2004 வரை திமுக கூட்டணி, 2006 2015 வரை திமுக கூட்டணி, 2017 2026 மே மாதம் 4ஆம் தேதி வரை 5ஆம் தேதி வரையில், இன்று சொல்ல போனால் மே மாதம் 9ஆம் தேதி வரையில் திமுக கூட்டணி தான் பயணிக்கும். நான்களாக வெளியேறவில்லை. 5ஆம் தேதி அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆலோசனையே இடதுசாரி கட்சி தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்தது திருமாவளவன். வாங்க போய் பார்க்கிறோம். நீங்களே அவரிடத்தில் தேதி ஒப்புதல் இசைவு தேடுங்கள் என்று கேட்க சொன்னார். நானேதான் அந்த நேரத்தை குறித்து சந்தித்தோம். சூழலை குறிக்கிறோம். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதில் திமுகவுக்கும் உடன்பாடு இருந்தது. காங்கிரஸ் வேகமாக முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் நமக்கு தெரியாது. திருமாவளவன் அவசரப்படுகிறது. பலமுறை திமுக தலைவரை சந்தித்திருக்கிறோம், துணை முதல்வரை சந்தித்திருக்கிறோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், நிகழ்வு அரசியல் சூழலை விவாதித்திருக்கிறோம். இப்போது தாவேக்காவை ஆதரிப்பது என்பது ஒரு அரசியல் கட்டமைப்பு என்பதை அனைவரும் உணர்ந்த நிலையில்தான் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ காங்கிரஸ் ஆதரவு தந்தது. 8ஆம் தேதி இடதுசாரிகள் ஆதரவு தந்தார்கள். 9ஆம் தேதி மாலை 4 மணிக்குத்தான் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தந்தார்கள். அது அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்தோம். 10 நாட்கள் கழித்துதான் அமைச்சரவையில் இடம்பெறுகிற முடிவையும் முதலமைச்சரின் இசைவையும் பெற்றோம், துணை முதலமைச்சரின் ஒப்புதலையும் பெற்றோம். உடனே பல அமைச்சர்களின் ஆலோசனையும் பெற்றோம். அவர்களின் மனமுவந்த ஒப்புதலோடுதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு ஆதரவு நல்கிறோம். இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு அணியில் நாங்கள் இணைந்திருக்கிற போது அந்த அணியோடு எவ்வளவு நல்லிணக்கமாக செல்ல முடியுமோ, அந்த உணவை பேணி பாதுகாக்க முடியுமோ, அந்த அரசியலை சேதப்படுத்தாமல் எடுத்துச் செல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நல்கியவன் திருமாவளவன். காட்டுமன்னார்கோவிலில் போட்டியிடக்கூடாது என்னை திமுக தலைமை கட்டாயப்படுத்தவில்லை. அதை பரிசீலித்து பாருங்கள். நல்லதா கெட்டதா, நீங்க தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்ன போது அவர் மனம் சங்கடப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நானே எடுத்த முடிவுதான்.
பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு தொகுதி பங்கீட்டு நெருக்கடி ஏற்பட்ட போது நாமும் ஒரு நெருக்கடியை கொடுக்க கூடாது என்று நானே எடுத்த முடிவுதான் 8 தொகுதி என்பது. பேரம் பேச வேண்டாம். கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு நீங்கள் தேமுதிகவை அழைத்து வந்திருக்கிறீர்கள். என்ன தொகுதி என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு நெருக்கடி தர விரும்பவில்லை. எனவே 8 தொகுதிகள் தந்தால் போதும் என்று நான் கேட்டேன். உடனே அவர் திமுக தலைவர் அன்றைய முதல்வர் ஒப்புக்கொண்டார். ஒப்பந்தம் கையெழுத்து இல்லை, இழுபறியே இல்லை. அப்படி நல்லிணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தேர்தலுக்கு முன்பும் திமுக கூட்டணியில் இருந்ததற்காக சமூக ஊடகங்களில் நம்மை கேரளமாக இழிவாக கொச்சையாக விமர்சனம் செய்தார். இன்றைக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை யாராவது தொடங்கி வைத்தார்களா? எந்த அமைப்பாவது அதை உரிமை கோர முடியுமா? எந்த ஒரு தலைவராவது நான் தான் இதை முன்னின்று நடத்தினேன் என்று சொல்ல முடியுமா? தன்னியல்பாக மக்கள் போராட்டமாக வெடித்தது. நேபாளம் நடந்த புரட்சி அப்படித்தான், இலங்கையில் நடந்த நாட்டம் அப்படித்தான், தமிழ்நாட்டிலே டெல்லியில் நடந்த நாட்டம் அப்படித்தான், பஞ்சாபிலே நடந்த நாட்டம் அப்படித்தான். இன்றைக்கு தமிழகத்திலும் அப்படி ஒரு காலம் நம்மை நிர்பந்திக்கிறது. திமுக கூட்டணியின் தோல்விக்கு யார் காரணம் என்று ஆய்வு செய்வதை விட மக்கள் ஆதரவு என்பதற்கு எது காரணம் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த தலைமுறையின் பொது உடலியல் எப்படி உருவாகம் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். சிறப்பாக வேலை செய்யாமல் தோற்று போனோமா? சிறப்பாக வேலை இருந்தது. திமுகவை போல ஒரு கட்டுக்கோப்பாக கீழ்மட்ட வரையில் மேற்காமட்ட வரையில் அமைப்பு பலம் கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் ஏன் ஒர்க் அவுட் ஆகவில்லை? பண கட்டுப்பாடு பிரச்சனையா, அல்லது சாதி ஒரு காரணமா, மதம் ஒரு காரணமா? மத அரசியல் ஈடுபட்டிருந்தால் பாஜக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சாதி அரசியல் வெற்றி பெற்றிருந்தால் 17 வெற்றி பெற்று போட்டியிட்ட பாமக 10க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இங்கே சாதிக்கு இடமில்லை, மதத்திற்கு இடமில்லை, பணத்திற்கு இடமில்லை, உழைப்புக்கு இங்கே எந்த மதிப்பும் இல்லை. கருத்தியல் இங்கே பெரிதாக முன்னெடுக்கப்படவில்லை. கூட்டணி பலமும் இங்கே பெரிதாக மக்களால் ஏற்கப்படவில்லை. இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் கட்சிகளுக்குள்ளே விவாதிப்பதை விட இந்த கட்சிகளுக்குள் நிகழ்ந்த சிக்கல்களை விவாதிப்பதை விட பொதுமக்களின் உடலில் என்னவாக ஆகியிருக்கிறது. நேபாளில் நடந்ததற்கு எது காரணம்? காங்கிரசும் பிஜேபியும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்து வருகிறார். காங்கிரசும் பிஜேபியும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாபில. அங்கே எந்த கிளையும் இல்லை. கிராம அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்று வருகிறார். அவர் பிரச்சாரத்திற்கே போகவில்லை, பெரிதாக போகவில்லை. ஊர் கிளையும் கிடையாது. இதே மக்கள் இயக்கம் என்று இருந்தது 25 ஆண்டு காலம். அதையே ஒரு கிளை என்று கூட எடுத்துக்கொள்ள முடியும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாபிலே எந்த கிளையும் கிடையாது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே வெற்றி பெறுகிறார். ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது. இந்த மாற்றம் பொதுமக்களிடையே மாநிலத்தில் உணவு இதை பற்றி யாரும் விவாதிக்காமல் திருமாவளவன் என்ன பண்ணார், ஏன் டிலே பண்ணார், அங்க ஏன் சோபா போது ரொம்ப அற்பத்தனமான அரசியல் அறியாமையில் உலகிற அற்பர்கள் சமூக ஊடகங்களில் அழிவுகளை போல ஒவ்வொரு பிரச்சனைகளை விவாதித்துக் கொண்டிருக்கிறார். தேர்தல் முடிவுகள் வருகிற போது
கட்சி விட்டு கட்சி பதவி மாற்றம் உள்ளவர்கள் போவது என்பது இயல்பானது. அதனால் ஒரு கட்சியின் அடிமட்ட கொள்கையை மாற்றமடையாமல் மற்றும் பாதிப்படையாது. பதவிக்காக ஓட்டு போட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஏமாற்றமடைகிற போது அது மிக மிக சொற்ப சதவீதம் தான். 0.000%. அவ்வளவுதான் சாங்க. அவன் எப்பவுமே தாவி கொண்டே இருப்பாங்க. இங்க இல்லைன்னா அங்க, அங்க இல்லைன்னா இங்க, இங்க இல்லைன்னா அங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போதும் பதவி தேவை, அதிகாரம் தேவை. இது தேர்தலுக்கு தேர்தல் நடக்கும். அதனால் ஒரு கட்சி வேர்க்கால் மட்டத்தில் சிதைந்து போகலாம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி மீண்டும் நிரூபிக்காட்டிருக்கிறோம். 2 சீட்டு தானே. ஒரு கட்ட வண்டியில 100 மூட்டைகளை ஏற்றி வைத்து மாட்டை கூட்டி வண்டி ஓட்டுகிற போது 2 பக்கமும் கடையாண்டிங்கன்னா என்ன அதை ஓடலாம். இந்த ஆட்சி வண்டி ஓடுவதற்கு 2 கடையாண்டிகள் போகின்ற 2 பேர் தான். வண்டி கடைசியாக இலக்கு வரைக்கும் போய் சேர்றதுக்கு, சக்கரை கலந்து போகாமல் ஓடுவதற்கு, மோசைகள் முக்கியமாக போய் சேர்வதற்கு கடையாண்டிகள். அந்த கடையாண்டிகள் தான் விடுதலை சிறுத்தைகள். நாட்டில் இருந்து விளைச்சல் அறுவடை செய்தாகிவிட்டது, தூர்த்தியாகிவிட்டது, பதரை நீக்கியாகிவிட்டது, நல்ல தானியங்களை எல்லாம் அள்ளியாகிவிட்டது, கொண்டு வந்து கடற்படை கிடக்கிறது. அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டுமானால் அவ்வளவு தானியத்தின் இல்லை 2 பாதையில் போது அந்த செயலை போல்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தாவேகா கூட்டணி கட்சிகளில் இந்த வெற்றியை அடக்கமாக பாதுகாத்து வைக்கிற இரட்டை பாதைகளால் இந்த 2 பாதைகளில் இந்த அரசு பாதுகாப்பாக இருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவது என்று சொன்னது தாவேகாவை இறக்குவதற்காக அல்ல, எங்களுக்கான சுதந்திரம் எங்களை உறுதிப்படுத்துவதற்காக. 2வது நாங்கள் பதவிக்காக இந்த ஆதரவை தந்தோம் என்று சில பேர் பேசுகிறார்கள். பதவியிலிருந்து வெளியேறி நின்றோம் ஆட்சி தொடர்பு. அந்த ஸ்பேஸ் எங்கே இருக்கிறது? அந்த இடைவெளி எங்கே இருக்கிறது? பதவிக்காக ஒட்டிக் கொண்டார்கள். பதவி ஆசையவர்களுக்கு கருத்து முரண்பாடுள்ளவர்களோடு ஒட்டி இருந்தால் சரி. பாஜகவோடு எங்களுக்கு கருத்தியல் பகை உண்டு. அந்த கட்சியோடு நாங்கள் அமைச்சரவையில் சேர்ந்திருந்தால் பதவி ஆசைக்காக எல்லாவற்றையும் நாங்கள் திறந்து விட்டோம் என்று விமர்சனம் செய்யும். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறார் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார் விஜய், நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற இந்தியாவை உயர்த்தி பிடிக்கிறார் விஜய், நாங்கள் பேசுகிற சமூகத்திய அரசியலை நாங்களும் பேசுகிறோம் என்று உறவு சொல்லுகிறார். என்ன முரண்பாடு இருக்கிறது? இன்னும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், இது குழப்பம். இதுதான் அரசியல் நுட்பம். இந்த அரசியல் நுட்பத்தை புரிந்து கொள்ளாதவன் தான் திருமாவளவன் குழம்புகிறான் என்கிறான். அவன் நான் அமெரிக்கா ஒரு நெருக்கடியில் இருந்தது, ஆட்சி அமைக்க முடியாத ஒரு இக்கட்டு இருந்தது. 2 இடம் தேவைப்பட்டது. இந்த 2 இடம் கொடுத்தால் ஆட்சி அமைத்துவிடும். இந்த 2 இடம் கொடுக்க முடியவில்லை என்றால் அது வேறு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியவரும்? ஒண்ணு அதிமுகவை உடைக்கணும், இல்லைன்னா அதிமுக ஆதரவை அவங்க பெறணும், இல்லைன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பாமக ஆதரவை அவங்க பெறணும். இந்த நிலை வேண்டாம் என்று உறுதியாக எடுக்கணும். திமுக கூட்டணியில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகளாக இருக்கிற காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக ஆதரவு வேண்டும் என்று வெளிப்படையாக அவர் கடிதம் எழுதுகிறார். ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டது. திருநாவலூர் தரவில்லை என்றால் ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விடுவது இல்லை. ரெடியாக பாமக உள்ள நாங்க வரோம், 4 எம்எல்ஏ ரெடியா இருக்காங்க.
அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம் என்று கொள்கை அடிப்படையிலே தாவேக்காவை நினைத்ததா அதை அவர்கள் தவிர்த்தார். அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒருவரின் ஆதரவு நமக்கு தேவையில்லை. மத சார்ந்த சக்திகளாக இருக்கிற இவர்களின் ஆதரவு நமக்கு தேவை. தேர்தலுக்கு முன்பு திருமாவளவன் விமர்சித்திருந்தாலும் இப்போது மத சார்பின்மையை காப்பதற்காக திருமாவளவன் தேவை. அதுதான் தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்களை திருமாவளவன் விமர்சித்திருந்தாலும் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும். அவர் துணிந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவு எனக்கு தேவையில்லை. அதிமுக எளியாவது எடப்பாடி அந்த எடப்பாடி அவர்கள் தயாராக இருந்தார். அமித்ஷா அதை ஏற்பாடு செய்ய முயற்சி செய்தார். இதுவெல்லாம் பலருக்கு தெரியாது. கொஞ்சம் இவர்கள் விலகி, அதாவது தேசிய ஜனநாயக முன்னணியோடு போக வேண்டும் என்று எண்ணி இருந்தால் ஒரே நாள் முடிவாகி, ஒரே 4ஆம் தேதி முடிவாகி. ஆனால் ஒரு துணிச்சலான முடிவு, தேசிய ஜனநாயக முன்னணியில் ஆதரவு தேவையில்லை என்ற முடிவு. அந்த இடத்தில்தான் இந்த 2 இடங்களுக்கான முக்கியத்துவம் உருவாகிறது. அப்போது ஆட்சி அமைக்க ஆதரவு. இனி எங்களை எல்லாம் வைத்து ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு திரு விஜய் அவர்கள் விரும்புகிறாரா? அப்படி விரும்பினால் அவர் அழைத்து பேசுவாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால்தான் சொன்னேன், அமைச்சரவையிலிருந்து நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். வெளியேற முடியும். ஆனால் இன்றைக்கு ஆதரவை நல்கி இருக்கிறோம். உடனே அறிவிச்சீர்கள் எல்லாம் திருமாவளவன் குழப்பறாரு. நமக்கு குழப்பம் கிடையாது. நாங்க வெரி கிளியர். அரசு அமைப்பதற்காக, ஏன்னா அவங்க எங்களோட பேசுற, நாங்க அவங்களோட பேசுறோம். இந்த விளக்கத்தை எல்லாம் நான் யாருக்கும் சொல்லுகிறேன் என்று என்ன வேண்டாம். என் வீடு ஏன்னா கண்டன சோசியல் மீடியாவில் எழுத நீங்களும் படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க குழப்பம் நீங்க முயற்சிக்காங்க. அதாவது திமுக எவ்வளவு இடங்களை இழந்திருக்கிறது, அதிமுக எவ்வளவு வாக்கு சதவீதத்தை பறிகொடுத்திருக்கிறது, பாஜக எவ்வளவு 9% வாக்குகளை பறிகொடுத்திருக்கிறது, நாம் தமிழர் 4% வாக்குகளை 50% அவங்க வாங்கின வாக்குல வந்து அவங்க பறிகொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் பேசாமல் விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணுமில்லை. ஏன்னா எப்படி இங்கே அரசியல் நடந்தாலும் சிறுத்தைகள் மையமாக இருக்கிறார்கள், ஒரு மைய சக்தியாக இருக்கிறார்கள். எனவே சிறுத்தைகளை அமைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். சிறுத்தைகள் சிறுத்தைகளை மையப்படுத்திய தமிழக அரசு இயக்குகின்றதை சொல்லி மாணவர்கள் வாழ்க, நீரூரி வாழ்க, குழந்தை செல்வம் உள்ளிட்ட அறிவு சிற்பங்களை வாழ்வாங்க வாழ்க்கை வாழ்க்கை